இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித் மக்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து தலித்ல வந்துட்டு குறிப்பா தலித் மக்கள்ல இளைஞர்களோட ஓட்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நெறைய பேர். அரசியல்ல பேசுற நெறைய பேர் வந்துட்டு, அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போகும்ன்னு சொன்னத விட மேடையிலயுமே நேத்து சொல்ட்டாங்க சார். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் தொடர்ந்து சொல்றது தான். உழைக்கின்ற அன்றாட விளிம்பின மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நம்பியிருக்காங்க. தலைவர் எழுச்சி தலைவரை நம்பியிருக்காங்க. அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பா அமைப்பாய் திரண்டிருக்காங்க. ஏனென்றால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டுகளை யார் வேணாலும் வாங்கலாம். அந்த மக்கள் வெறும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட மக்களாக தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்த பிறகு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற மக்களாக இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களாக, வார்டு கவுன்சிலராக, துணை மேயராக, விடுதலை சிறுத்தை கட்சிக்குனே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் கமிஷன் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்த கட்சி இன்னைக்கு உருமாறி இருக்கிறது. ஆகையால் இந்த 35 ஆண்டுகால விடுதலை சிறுத்தை வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தை வளர்ந்துருக்கோம்.